ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஆர்கே ஹோம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சிக்கன் ஃப்ரைடு பிரியாணி. நார்மலாக நம்ம செய்கிற பிரியாணி மாதிரி இல்லாமல் இதில் சிக்கனு, எக்கு, பொட்டேட்டோ இதெல்லாமே ஃப்ரை பண்ணி போட்டு செய்கிறது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் இருக்கும். அதே சமயம் இந்த பிரியாணி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்களும் ஒரு டைமு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் ஃப்ரை பிரியாணி செய்கிறதுக்கு இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் 1 kg எடுத்திருக்கேன். இது ஒரு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை ஹவருக்கு ஊற வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்குங்க. அது கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு அரை கப்பு ஆயில் சேர்த்திக்கலாம். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனாலும் இதில் ஒரு 5 மீடியம் சைஸ் கிழங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை இதில் சேர்த்திட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கிழங்க நல்லா இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கிழங்கு ஹீட்டாக இருக்கும்போது இதில் ஒரு அரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், அதில் ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட்டு இதை சேர்த்திட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சைடில் வச்சிடலாம். அடுத்து ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இந்த ஆயிலில் சேர்த்திட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வெங்காயத்தையும் நல்லா இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம வெங்காயமும் கிழங்கும் ஃப்ரை பண்ண அதே ஆயிலில் ஒரு 5 பீஸ் பட்டை, 5 ஏலக்காய், 5 கிராம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் குருமிளகு அதை இந்த ஆயிலில் சேர்த்திட்டு கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த கரம் மசாலாவோட ஃப்ளேவரெல்லாம் அந்த ஆயிலில் இறங்குற அளவுக்கு நல்லா ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இது கூட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் இது கூட சேர்த்திட்டு அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இது கூட ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் தந்தூரி மசாலா, அரை ஸ்பூன் கரம் மசாலா, அது கூடவே ஒரு 4 பச்சை மிளகாவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்திக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலையோட பச்சை ஸ்மெல்லெல்லாம் நல்லா போய் எண்ணெய் நல்லா செப்ரேட்டாக பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இது கூட ஒரு கப்பு தயிரை நல்லா இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் இது கூட சேர்த்திட்டு எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மசாலா நல்லா இந்த மாதிரி குக் ஆயிடுச்சு. நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் தனியாக செப்ரேட்டாக பிரிஞ்சு வந்துடுச்சு. அதில் 1 kg சிக்கனை இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு அதையும் இது கூட சேர்த்திட்டு இந்த சிக்கனு இந்த மசாலையில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு 10 நிமிஷம் நல்லா பரட்டி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிக்கனை இந்த அளவுக்கு நல்லா இப்படி மசாலையில் பரட்டி விட்டுட்டு அடுத்து இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஆனியனில் கொஞ்சம் கார்லிஷ்காக எடுத்து வச்சுக்கோங்க. மீதி இருக்கிற ஆனியனை கையில் இந்த மாதிரி கொஞ்சம் க்ரஷ் பண்ணி விட்டுட்டு அதையும் இந்த சிக்கன் கூட சேர்த்திக்கலாம்.
அடுத்து இது கூட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, அதை இது கூட சேர்த்திக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு புதினா, அதையும் இது கூட சேர்த்திக்கணும். கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கணும். இது சேர்த்திட்டு இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு இதை ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். சிக்கனை வந்து ரொம்ப சாஃப்டாக குக் பண்ணிட வேண்டாம், ஒரு 70% குக் ஆனால் போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம ரைஸை வந்து பாயில் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் அரிசி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3 பீஸ் பிரியாணி இலை சேர்த்திக்கோங்க. ஒரு 3 துண்டு பட்டை, ஒரு 4லேருந்து 5 ஏலக்காய், ஒரு 4லேருந்து 5 கிராம்பு, 1 ஸ்பூன் குருமிளகு. அடுத்து கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா. அடுத்து நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ், அதையும் இது கூட சேர்த்திக்கலாம். அரிசி சேர்த்திட்டு இந்த அரிசிக்கு தேவையான அளவு சால்ட்டு, 1 ஸ்பூனு ஆயிலு, அதையும் சேர்த்திட்டு இந்த ரைஸை வந்து சும்மா கொஞ்சம் மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 70%லேருந்து 80% வரைக்கும் வேகிற அளவுக்கு இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரைஸை இந்த அளவுக்கு ஒரு 80% குக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிக்கன் இந்த அளவுக்கு குக் ஆனாலும் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சிக்கன் பீஸ்களை மட்டும் தனியாக இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருந்த சிக்கன் பீஸெல்லாம் எடுத்தாச்சு. இந்த கிரேவி பார்த்துக்குங்க, உங்களுக்கு கிரேவி இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லைனாக்கா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இந்த சிக்கனில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் தந்தூரி மசாலா, 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 ஸ்பூன் சாட் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட்டு, 2 ஸ்பூன் மைதா. இதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் இதை ரெஸ்ட்டில் வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம எக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் வந்து 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஆயிலில் ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்திட்டு இப்படி நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு 8 எக்கை வந்து இந்த மாதிரி பாயில் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்திக்கலாம். எக்கு சேர்த்திட்டு இதை நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. எக்கு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி இதை எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எக்கு வந்து இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு சைடில் வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம எக்கு ஃப்ரை பண்ண அந்த பேன்லேயே இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்திக்குங்க. ஆயில் சேர்த்தி ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனாலும் அதில் வந்து இந்த சிக்கன் பீஸ்களை வந்து இப்படி வச்சிடலாம். சிக்கன் பீஸ்களை வச்சுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் நல்லா இப்படி குக் ஆனாலும் இன்னொரு பக்கமும் இந்த மாதிரி திருப்பி போட்டு
மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் இந்த கலர் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சிக்கனை வந்து ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டியதில்லை, ஏன்னா ஆல்ரெடி நம்ம நல்லா அதை வேக வச்சுருக்குறோம். அதனால் ஒரு 10 நிமிஷம் இந்த கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு மட்டும் குக் பண்ணாக்கா போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிக்கனை வந்து 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஆயிலை கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இந்த கிரேவியில் நம்ம வடித்து வச்சுருக்கிற ரைஸு அது இந்த மாதிரி சேர்த்திக்குங்க. பாதி சேர்த்துங்க. இதில் பாதி அளவுக்கு இந்த ரைஸை இப்படி சேர்த்திக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச ஆனியனை கொஞ்சம் சேர்த்திக்கலாம். அடுத்து இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா, அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச கிழங்கு, ஃப்ரை பண்ண கிழங்குல பாதி போட்டுக்குங்க. அடுத்து ஃப்ரை பண்ண எக்கு ஒரு 4 எக்கு இப்போ வச்சுக்கோங்க. ஃப்ரை பண்ண சிக்கனு அது ஒரு பாதி சேர்த்திக்கங்க. இதுக்கு மேலே மீதி இருக்கிற ரைஸு அது இது கூட போட்டுக்குங்க. இதுக்கு மேலே மீதி இருக்கிற இந்த ஃப்ரைடு ஆனியன், கொத்தமல்லி, புதினா, மீதி இருக்கிற இந்த கிழங்கு, அடுத்து இது கூட லைட்டாக ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்திக்கிங்க, வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஃபுட் கலர் சேர்த்த விருப்பம் இல்லைனாக்கா சாஃப்ரானை கூட கொஞ்சம் பாலில் ஊற வச்சுட்டு அதை கூட இதில் சேர்த்திக்குங்க. அடுத்து மீதி இருக்க இந்த எக்கு, மீதி இருக்கிற இந்த சிக்கன் பீஸுங்க, ஒரு லெமனோட ஜூஸு, ஒரு ஸ்பூன் நெய். கீ வந்து இதில் அதிகமாக சேர்த்த வேண்டாம், ஏன்னா நம்ம சிக்கனு கிழங்கு எல்லாமே ஃப்ரை பண்ணி போட்டிருக்கிறனால கீ வந்து அவ்வளோ சேர்த்த வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேஸை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இது மேலே வெயிட்டாக ஒரு பொருளை வச்சு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் தம்மில் வச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் தம்மில் வச்சுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது நம்மளோட சுவையான ஃப்ரைடு சிக்கன் பிரியாணி ரெடி. இப்போது இந்த எக்கு, இந்த சிக்கன் பீஸெல்லாம் ஒரு சைடில் வச்சுக்கோங்க. இப்போது இந்த ரைஸை வந்து அடியிலேருந்து இப்படி மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஃப்ரைடு சிக்கன் பிரியாணியை வந்து சாலடு, பச்சடி, தயிர் கூட இதை வந்து சர்வ் பண்ணிங்கனாக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.